இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மகா மாதிரி இருக்கே. இந்த நேரத்துல கையில பேக்கோட எங்க போறா? எதுவும் சொல்லவே இல்லையே. என்கிட்ட சொல்லாம அவ போக மாட்டாளே. மகா மகா, ஐயோ, இந்த ராத்திரி நேரத்துல எதுக்கு பேக்கோட போறா? அவ முகம் வேற சரியில்லையே. ஏதோ தப்பா படுதே. ஒருவேளை அவ இந்த வீட்டை விட்டு போக முடிவு பண்ணிட்டாளோ? அப்படிதான் இருக்கும்னு தோணுது. மகாவை போக விட்டுடக்கூடாது. மகாவை காணுமே. நாம வரதுக்குள்ள போயிட்டா போல இருக்கே. அவ போயிடக்கூடாது. நடந்த பிரச்சனையில மகா ரொம்ப மனசு விட்டுட்டா போல இருக்கு. மகாவை போக விடக்கூடாது. உடனே இந்த விஷயத்தை திரு கிட்ட சொல்லி மகாவை போய் திரும்ப கூட்டிட்டு வந்துடணும். திரு திரு, மகா யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாப்பா. என்னமா சொல்றீங்க? மகா வீட்டு விட்டு போயிட்டாளா? ஆமா திரு, நான் எதேச்சையா ஜன்னல் கதவை சாத்த போனப்போ அவ பேக்கோட நம்ம வீட்டை திரும்பி திரும்பி பாத்துட்டு போறத நான் பார்த்தேன். நான் கீழே இறங்கி போறதுக்குள்ள அவ போயிட்டா. அதான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். என்னமா சொல்றீங்க? பாவம் திரு, அவளுக்கு அன்னைக்கு உன் மாமா தினேஷ் அவ மேல திருட்டு பழி போட்டத அவளால ஏத்துக்க முடியாமதான் அவ இந்த வீடும் வேணா நாமளும் வேணான்னு முடிவு பண்ணி போயிட்டு இருக்கா. அவளை நாம போக விடக்கூடாது திரு. உடனே போய் அவளை போக விடாம பேசி சமாதானப்படுத்தி தடுத்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இந்த ராத்திரி நேரத்துல அவ எங்க போவா? அவளுக்கு யாரையுமே இங்க தெரியாதேப்பா. அவ கிளம்புற நேரத்துக்கு நம்ம வீதியை தாண்டி போயிருப்பா. சீக்கிரம் வாப்பா, இல்லனா அவ போயிடுவா. அப்புறம் அவளை தேடுறது ரொம்ப சிரமமா போயிடும். சீக்கிரம். என்ன தேடிக்கிட்டு இருக்க? இந்த கார்கி எங்க வச்சேன்னு தெரியல. டேய், தோ இங்க இருக்கு. புடி. சரி சரி, வா 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 வாங்க போலாம்.